குட் மார்னிங். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம மெக்கானிக்ஸ் பேப்பரில் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் ஸ்டாட்டிக்ஸ் சாப்டரில் உள்ள ப்ராப்ளம்ஸ் தான் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் என்னது அப்படின்னா ப்ராப்ளம் நம்பர் 4. Two forces of magnitude P and Q act at a point. Their resultant is inclined to the first at an angle alpha and have a magnitude r. If the magnitude of the first force is increased by r, then show that the new resultant will make an angle alpha by 2 with the first force. ரெண்டு ஃபோர்ஸஸ் இருக்குது. ரெண்டு ஃபோர்ஸஸோட மேக்னிடியூடு வந்து P அண்ட் Q அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. தி ரிசல்டன்ட் இஸ் இன்க்ளைன் அட் அன் ஆங்கிள் ஆல்ஃபா அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க. அதனோட மேக்னிடியூடு வந்து R அப்படின்ட்டு. இஃப் த மேக்னிடியூட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் இஸ் இன்க்ரீஸ்டு பை R அப்படின்னா நியூ ரிசல்டன்ட் வந்து இந்த ஆங்கிளை வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத வந்து சொல்லணும். ஓகேவா? ஸோ இதை சொல்கிறதுக்கு லெட்டர் PE1 அண்ட் QE2 be the two forces அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். வேறு E1ம் E2வும் யூனிட் வெக்டர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதனோட ரிசல்டன்ட் வந்து நமக்கு எழுத தெரியும். ஸோ இதனோட ரிசல்டண்ட்டை வந்து நம்ம என்னென்னு எழுதிக்க போகிறோன்னா RE3 அப்படின்ட்டு எழுதிக்க போகிறோம். வேர் E3 இஸ் த யூனிட் வெக்டார் இன் த டைரக்ஷன் R. ஓகேவா? சரி, இப்போ ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேக்னிடியூட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ்டு பை R அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ PE1ங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஃபோர்ஸு. இது இன்க்ரீஸ்டு பை R அப்படின்னா RE1 வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற மீனிங். ஓகேவா? ஸோ அப்போ அதனோட மேக்னிடியூட் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா ஒரிஜினலாக Pங்கிறது வந்து R வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்குது. ஸோ திஸ் இஸ் E1 ப்ளஸ் QE2 அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். இதை உள்ள மல்டிபிள் பண்ணால் PE1 ப்ளஸ் QE2 ப்ளஸ் RE1 அப்படின்ட்டு வருமா? சரி, இப்போ PE1 ப்ளஸ் QE2வை தான் நம்ம RE3 அப்படின்ட்டு வச்சுருந்தோம். ப்ளஸ் RE1 அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிக்கலாம். இப்போ இதுலேருந்து ஆரை காமனாக எடுத்தோன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து E1 ப்ளஸ் E3 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஓகேவா? சரி, பட் E1 ப்ளஸ் E3ங்கிறது என்னது அப்படின்னா E1 ப்ளஸ் E3 is the direction which bisects the angle between E1 and E3. E1 plus E3ங்கிறது வந்து it bisects the angle between E1 and E3. அதுதான் வந்து நமக்கு ஆல்ஃபா அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆங்கிள் பிட்வீன் த நியூ ரிசல்டன்ட் வந்து என்ன சொல்லிடலாம்னா ஆல்ஃபா பை 2 அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஏன்னா ஃபுல் ஆங்கிள் தான் வந்து ஆல்ஃபா, அது வந்து பைசெக்ட் பண்ணுது, அதனால டிவைடட் பை 2. அப்போது ரிசல்டன்ட் கூட ஒரு ஆறுங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய நியூ ஆங்கிள் வந்து என்னது அப்படின்னா வந்து ஆல்ஃபா பை 2 அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த ப்ராப்ளம். இதை ஜாமெட்ரிக்கல் மெத்தடில் ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு மெத்தடு போதும் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த மெத்தடை வந்து விட்டுடலாம். சரி, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா த ரிசல்டன்ட் ஆஃப் த டூ ஃபோர்ஸஸ் PQ இஸ் ஆஃப் மேக்னிடியூட் P. If P is doubled, the new resultant is perpendicular to the force Q and அதனோட magnitude வந்து root of 4P square minus Q square அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? சரி, the resultant of the two forces is of magnitude P அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ PQவோட மேக்னிடியூடு வேல்யூ P அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. P வந்து டபுள்டா, அப்போ 2P அப்படின்ட்டு. ஸோ இன்னொரு ரெண்டாவது இது Q தான். ஸோ இஃப் P இஸ் டபுள்டு த நியூ ரிசல்டன்ட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு Q அப்படின்ட்டு சொல்லணும். ஸோ பெர்பெண்டிகுலர் டு Q அப்படின்ட்டு சொன்னதுக்கப்புறம் அதனோட மேக்னிடியூடு வேல்யூவை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ 2P ப்ளஸ் Q வந்து பெர்பெண்டிகுலர் டு Q அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு 2P ப்ளஸ் Q டாட் Q
ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணால் போதும். அது பெர்பெண்டிகுலர் அப்படின்ட்டு ஆகிடும். அதுக்கப்புறம் அதனோட மேக்னிடியூட் வேல்யூவை நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதை பெர்பெண்டிகுலர் அப்படின்ட்டு சொல்லணும். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து மேக்னிடியூட் ஆஃப் பி ப்ளஸ் க்யூ, அதுதான் வந்து பி அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ பி ப்ளஸ் க்யூவோட மேக்னிடியூட் வேல்யூ தான் நமக்கு பி. ரெண்டு பக்கமும் நம்ம இப்படி ஸ்கொயர் பண்ணுவோம். அப்போது பி ப்ளஸ் க்யூ டாட் பி ப்ளஸ் க்யூ இஸ் ஈக்குவல் டு பி டாட் பி அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இது வந்து பி டாட் பி, பி டாட் க்யூ, க்யூ டாட் பி, க்யூ டாட் க்யூ ஈக்குவல் டு பி டாட் பி அப்படின்ட்டு எழுத முடியும். ரெண்டு பக்கமும் இந்த பியை வந்து கேன்சல் பண்ணிடலாம். இந்த பிக்யூவும் கியூபியும் சேர்ந்தது தான் 2pq அப்படின்ட்டு எழுதிக்க முடியும் நம்மளால். ஸோ நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 2 டைம்ஸ் பி டாட் க்யூ ப்ளஸ் க்யூ டாட் க்யூ ஈக்குவல் டு 0ன்னு எடுக்கலாம். இப்போ க்யூவை இதுலேருந்து காமனாக எடுத்தோம் அப்படின்னா 2p ப்ளஸ் க்யூ டாட் க்யூ ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? தேர்ஃபோர் 2p ப்ளஸ் க்யூங்கிறது வந்து பெர்பெண்டிகுலர் டு க்யூ அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு வந்து 2p ப்ளஸ் க்யூவோட மேக்னிடியூட் வேல்யூ பார்க்கணும். ஸோ 2p ப்ளஸ் க்யூ த ஹோல் ஸ்கொயர் பார்த்தோம் அப்படின்னா இதை 2p ப்ளஸ் க்யூ இன்ட்டு 2p ப்ளஸ் க்யூ அப்படின்ட்டு பிரித்து எழுதிக்கலாம். இது 2p இன்ட்டு 2p, 2p இன்ட்டு க்யூ ப்ளஸ் க்யூ இன்ட்டு 2p ப்ளஸ் க்யூ இன்ட்டு க்யூ அப்படின்ட்டு எழுத முடியும். இப்படி எழுதியாச்சு அப்படின்னா ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 4p ஸ்கொயர் ப்ளஸ் 2pq 2pq சேர்ந்தது தான் வந்து நமக்கு 4pq அப்படின்ட்டு வருமா? இது ஒரு 2pq, இது ஒரு 2pq சேர்ந்தது வந்து 4pq அப்படின்ட்டு வரும். ஸோ அப்படி பண்ணலை, நம்ம வேறு மெத்தடில் பண்ணலாம். ஓகேவா? ஆக்சுவலாக இப்படி இருக்குதா q அப்படின்ட்டு. இதில் ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்மாக அப்படியே வச்சுக்கிடுவோம். 2p இன்ட்டு 2p, 2pq ரெண்டாவது டேர்மாக அப்படியே வச்சுக்கிடுவோம். இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து க்யூவை காமனாக எடுப்போம். க்யூவை காமனாக எடுத்தேன் அப்படின்னா எனக்கு 2p ப்ளஸ் க்யூ டாட் க்யூ அப்படிங்கிற மாதிரி கிடைக்குமா? இப்போ இதனோட வேல்யூவை தான் நம்ம என்னன்னு சொல்லிட்டோன்னா வந்து 0 அப்படின்ட்டு சொல்லிட்டோமா? இதனோட வேல்யூவை தான் வந்து நம்ம 0ன்னு சொல்லிட்டோமா? அப்போ இது அப்படியே கேன்சல் ஆகிடுமா? அப்போ 2p 2p 2pq இது மட்டும் ரிமைனிங் இருக்குமா? அப்போ ரெண்டாவது ஸ்டெப்பில் 2p இன்ட்டு 2p 2p இன்ட்டு q அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ 4p ஸ்கொயர் 2pக்கு பதிலாக மைனஸ் q இன்ட்டு q அப்படின்ட்டு எழுத முடியும். ஏன்னா 2p ப்ளஸ் q ஈக்குவல் டு 0னா 2p ஈக்குவல் டு மைனஸ் q அப்படின்ட்டு. ஓகேவா? சரி, ஏன்னா 2p ப்ளஸ் q டாட் q ஈக்குவல் டு 0 அப்படின்னா 2p ப்ளஸ் q ஈக்குவல் டு 0. அப்போ இதுலேருந்து 2p ஈக்குவல் டு மைனஸ் q அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். ஸோ 2pக்கு பதிலாக மைனஸ் q அப்படிங்கிறது ரிப்ளேஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து நமக்கு என்னதுன்னா 4p ஸ்கொயர் மைனஸ் q ஸ்கொயர் அப்படிங்கிறது. ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா 2p ப்ளஸ் q த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4p ஸ்கொயர் மைனஸ் q ஸ்கொயர்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அப்போ 2p ப்ளஸ் க்யூவோட மாடுலஸ் வேல்யூ தான் வந்து நமக்கு ரூட் ஆஃப் 4p ஸ்கொயர் மைனஸ் q ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வந்து ABC இஸ் எ ட்ரையாங்கிள் right angled at the point A and D is perpendicular from the point A to BC. ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிசிக்கு வந்து வரையக்கூடிய பெர்பெண்டிகுலர் தான் வந்து D. தென் ஷோ தட் த ரிசல்டன்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் along AB and along BC with a magnitude 1 by AB and 1 by AC
அண்ட் அதனோட மேக்னிடியூடு வந்து 1/AD அப்படின்ட்டு சொல்லணும். அதாவது இந்த ஏபியோட மேக்னிடியூடு வேல்யூ 1/AB, ஏசியோட மேக்னிடியூடு வேல்யூ 1/AC அப்படின்னா ரிசல்டண்ட்டோட மேக்னிடியூடு வேல்யூ வந்து 1/AD அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். ஸோ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏபியில் ஆக்ட் ஆகக்கூடிய யூனிட் வெக்டார் ஐன்னு எடுத்துக்கலாம். ஏசியில் ஆக்ட் ஆகக்கூடிய யூனிட் வெக்டாரை வந்து நம்ம ஜே அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அதை மாதிரி ஆங்கிள் பிஏடியை வந்து நம்ம ஆல்ஃபா அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படியெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூனிட் வெக்டார் அலாங் ஏடியில் வந்து நம்ம யூனிட் வெக்டாரை வந்து எழுதணும். இது நம்ம எப்படி எழுதிடலாம் அப்படின்னா வெக்டார் அல்ஜிப்ராலேருந்து ஏடி ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா இன்ட்டு ஐ ப்ளஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு ஜே அப்படின்ட்டு எழுத முடியும். ஓகேவா? இப்படி எழுதியாச்சுன்னா இப்போ இந்த காஸ் ஆல்ஃபாவையும் சைன் ஆல்ஃபாவையும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ட்ரையாங்கிள் ஏபிடி இந்த சின்ன ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணலாம். இதில் காஸ் ஆல்ஃபாங்கிறத பார்த்தோம் அப்படின்னா இது ஆல்ஃபாக்கு அட்ஜசண்ட்டாக இருக்கக்கூடியது ஏடி, ஹைப்போடென்யூஸில் இருக்கக்கூடியது ஏபி. அதனால இப்படி எழுதிக்கலாம். அதை மாதிரி ட்ரையாங்கிள் ஏசிபியை கன்சிடர் பண்ணலாம். ஏசிபியை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சைன் ஆல்ஃபா கிடைக்கும். சைன் ஆல்ஃபாங்கிறது என்னது அப்படின்னா ஆப்போசிட் அப்படிங்கிறது வந்து ஏசிபி இது பண்ணல, ஏடிபி. ஓகேவா? ஏசிடி ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டிஏபிங்கிற ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா ஏங்கிற இடத்துல தான் ஆங்கிள் இருக்குது. ஓகேவா? டிஏபிங்கிறத கன்சிடர் பண்ணோன்னா தான் நமக்கு காஸ் ஆல்ஃபாங்கிறது என்னது கிடைக்கும் அப்படின்னா ஏங்கிறது ஆங்கிள்ங்கிறதுனால அட்ஜசன்ட் பை ஹைப்போடென்யூஸ் கிடைக்கும். அதை மாதிரி நம்ம இன்னொன்று கன்சிடர் பண்ண வேண்டியது டிசிஏ அப்படிங்கிறது. இதில் சைன் ஆல்ஃபாவை பார்த்தோம் அப்படின்னா ஆப்போசிட் வந்து ஏடி, அட்ஜசன்ட் வந்து ஏசி. அதனால இப்படி கிடைக்கும். ஓகேவா? ஸோ காஸ் ஆல்ஃபாக்கு பதிலாக ஏடி பை ஏபியை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். சைன் ஆல்ஃபாக்கு பதிலாக ஏடி பை ஏசியை ரீப்ளேஸ் பண்ணலாம். ஏன் இப்படி கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு இந்த ஏபிங்கிற இந்த லைனில் தான் நமக்கு ஐ வெக்டார் ஆக்ட் ஆகுது. ஏசிங்கிற இந்த லைனில் தான் வந்து நமக்கு ஜே வெக்டார் ஆக்ட் ஆகுது. ஓகேவா? அதனால ஐ வெக்டார் ஆக்ட் ஆகக்கூடிய இந்த இடத்துல நம்ம காஸ் ஆல்ஃபா கண்டுபிடிச்சிருக்கோம். ஜே வெக்டார் ஆக்ட் ஆகக்கூடிய இந்த இடத்துல நம்ம சைன் ஆல்ஃபாவை வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்படி கண்டுபிடிச்சதை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து எழுதிட்டோம். இப்போ நமக்கு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து ரெண்டு ஃபோர்ஸஸ் வந்து 1/AB இன்ட்டு ஐ வெக்டார் அண்ட் 1/AC இன்ட்டு ஜே வெக்டார் அப்படின்ட்டு ஸ்டேட்மெண்ட்லேயே வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? தட் மீன்ஸ் என்னது அப்படின்னா இந்த ஏடியோட வேல்யூ தான் வந்து இப்போ நமக்கு ஏடி ஈக்குவல் டு ஏடி டிவைடட் பை ஏபி இன்ட்டு ஐ வெக்டார், ஏடி டிவைடட் பை ஏசி இன்ட்டு ஜே வெக்டார்னு கிடச்சிருக்குது. த்ரூ அவுட்டாக நம்ம ஏடியால் டிவைட் பண்ணிட்டோன்னா 1/AB இன்ட்டு ஐ வெக்டார் ப்ளஸ் 1/AC இன்ட்டு ஜே வெக்டார் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிடும். ஓகேவா? சரி. ஸோ இப்படி வந்து நமக்கு இப்போது கிடச்சிருக்குது. இப்போது 1/AB இன்ட்டு ஐ வெக்டார் ப்ளஸ் 1/AC இன்ட்டு ஜே வெக்டார் இதை கன்சிடர் பண்ணுவோம். நான் என் கன்வீனியன்ட்டுக்காக ஏடியை மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுறேன். அப்போ ஏடி டிவைடட் பை ஏபி இன்ட்டு ஐ வெக்டார், ஏடி டிவைடட் பை ஏசி இன்ட்டு ஜே வெக்டார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ 1/AD இன்ட்டு இதனோட வேல்யூவை தான் நம்ம ஏடி அப்படின்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். ஓகேவா? லைனு தேர்ஃபோர் இந்த இடத்துல நமக்கு 1/AD இருக்கா. அப்போ நியூ ரிசல்டன்ட் மேக்ஸ் வந்து அதனோட மேக்னிடியூட் வேல்யூ வந்து 1/AD அப்படின்னு சொல்லலாம். ஐயோட மேக்னிடியூட் வேல்யூ 1/AB, ஜேவோட மேக்னிடியூட் வேல்யூ 1/AC அப்படின்ட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த ரிசல்டண்ட்டோட மேக்னிடியூட் வேல்யூ வந்து 1/AD அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகேவா? இதுதான் வந்து இந்த 6வது ப்ராப்ளம். சரி.
ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏழாவது ப்ராப்ளம் என்னது அப்படின்னா the resultant of the forces F1, F2 act along O is R. If any transversal meets line of action F1, F2 or at the point A1, A2 and B அப்படின்னா prove that F1 by O A1 plus F2 by O A2 is equal to R divided by OB அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? சரி, ஸோ இது கொஞ்சம் வேகான கான்செப்ட் தான், பார்ப்போம். இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரா ON perpendicular to the transversal அப்படின்ட்டு. ஸோ இந்த A1N அப்படிங்கிறத வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா டிரான்ஸ்வர்சல் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். இதில் நம்ம என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ON அப்படிங்கிற இந்த லைனை வந்து நம்ம வரைய சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? சரி, இதில் I be the unit vector along ON, ஐங்கிறத யூனிட் வெக்டர் அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் 3 டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ் வந்து இங்கே ஆக்ட் ஆகுது. என்னதுன்னா F1 அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸு, F2 அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸு, ஆறுங்கிற ரிசல்டன்ட் 3 வந்து இந்த இடத்துல வந்து ஆக்ட் ஆகுது. சச் தட் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா F1 + F2 இஸ் ஈக்குவல் டு R அப்படிங்கிறது வந்து தெரியும். ஓகேவா? ஸோ இப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆங்கிள் பிட்வீன் ஆங்கிளை வந்து பார்க்க போகிறோம். F1 எந்த ஆங்கிளில் இருக்குது அப்படின்னா A1ON. the forces F1, F2, FR. இந்த இடத்துல வந்து A1 அப்படிங்கிற இந்த ஆங்கிள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து A2ONல வந்து F2 அப்படிங்கிற ஃபோர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த BONல தான் வந்து என்னது இருக்குது அப்படின்னா வந்து இந்த ஆறுங்கிற ரிசல்டன்ட் இருக்குது. ஓகேவா? இந்த ஃபோர்ஸ் ஓகேவா? இதை வந்து சொல்லியிருப்பாங்க. சரி, இப்போ நமக்கு F1 + F2 ஈக்குவல் டு ஆறுன்னு இருக்கா. ரெண்டு பக்கமும் நம்ம ஐயால் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ F1I F2I இஸ் ஈக்குவல் டு R இன்ட்டு I அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். இப்படி எழுதியாச்சு அப்படின்னா F1 இன்ட்டு வெக்டார் கான்செப்ட் படி ஐக்கு பதிலாக 1 இன்ட்டு காஸ் அந்த ஆங்கிள் A1ON சொன்னோமா, அதை எழுதிக்கலாம். ப்ளஸ் F2 இன்ட்டு 1 இன்ட்டு காஸ் ஆஃப் A2ங்கிற ஆங்கிள் வந்து F2ங்கிற ஆங்கிள் A2ON, அதை வந்து எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு R இன்ட்டு 1 இன்ட்டு காஸ் ஆஃப் ஆங்கிள் BON அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதிக்க முடியும். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம எழுதிக்கலாம். எழுதின பிறகு பார்த்தோம் அப்படின்னா காஸ் ஆஃப் A1ON கண்டுபிடிக்கணும். A1ONங்கிறது இப்படி இருக்குது, ஓவில் ஆங்கிள் இருக்குது. அப்போ காஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னது வரும் அப்படின்னா ON டிவைடட் பை OA1 அப்படின்ட்டு வரும். லைக்வைஸ் காஸ் A2ON பார்த்தோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ON டிவைடட் பை OA2 அப்படின்ட்டு வரும். காஸ் ஆஃப் BON பார்த்தோன்னா அது ON டிவைடட் பை OB அப்படின்ட்டு வரும். இது மூணும் நமக்கு ஆங்கிள்ஸாக வந்து கிடைக்கும். ஸோ இப்படி கிடைச்சிதுன்னா இதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். எதில் அப்படின்னா வந்து இந்த ஸ்டெப்பில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ காஸ் OANக்கு பதிலாக ON பை OAவை போட்டிருப்போம். காஸ் A2ONக்கு பதிலாக ON பை A2 போட்டிருப்போம். காஸ் ஆஃப் BONக்கு பதிலாக ON டிவைடட் பை OB அப்படிங்கிறத வந்து. ஸோ இப்போ நியூமரேட்டரில் எல்லாமே ON அப்படிங்கிறது காமன். இதை கேன்சல் பண்ணிட்டோன்னா F1 by OA1 ப்ளஸ் F2 by OA2 ஈக்குவல் டு R டிவைடட் பை OB அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ப்ராப்ளமில் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? சரி, ஸோ இது வரைக்கும் இன்றைக்கி வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி வீடியோவில் அப்போ நம்ம 4 ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேவா? ப்ராப்ளம் 4, 5, 6, 7.